ஸ்ரீராம ஜெயம். வணக்கம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதின் அவசியம். ஒரே படத்தை ஒரு 500 பேர் பார்த்தாலும் ஒவ்வொருவரும் அதை காணும் கோணங்கள் வேறு. ராமாயணம்ல வனவாசத்தப்போ சீதாதேவி ஒரு மானை பார்த்து ஆசைப்பட்டதுனால லக்ஷ்மணரை சீதாதேவிக்கு காவல் வச்சுட்டு ராமர் அந்த மானை பிடிக்க போறாரு. அந்த மான் உருவெடுத்து வந்ததோ மாரீசன்கிற ஒரு அரக்கன். ராமரோட அம்பு பட்ட உடனே மாரீசன் லக்ஷ்மணா என்னை காப்பாத்து அப்படின்னு ராமரோட குரல்லையே கத்திட்டு செத்து போயிடுறான். அப்போ சீதாதேவி பயந்து போய் லக்ஷ்மணர் கிட்ட என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு பதறாங்க. அப்ப லக்ஷ்மணர் கூலா சொன்னாராம், அண்ணி எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், அவரெல்லாம் யாரும் டச் கூட பண்ணிக்க முடியாது, நீங்க இது ஏதோ சூழ்ச்சி, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா சீதாதேவி அதை கேட்டு தகாத வார்த்தைகள்ல லக்ஷ்மணரை சாடுறாங்க. ராவணன் சீதாதேவியை கடத்திட்டு வானத்துல போயிட்டு இருக்கும்போது சீதை அவங்களோட அணிகலன்கள் எல்லாம் கழட்டி அடையாளத்துக்காக கீழே போட்டுட்டே போனாங்க. அப்ப லக்ஷ்மணர் கிட்டதான் அந்த அணிகலன்களை எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. லக்ஷ்மணருக்கு எதுவுமே அடையாளம் சொல்ல தெரியல. அவருக்கு தெரிந்த ஒரே அணிகலன் சீதையோட கால் அணிகலன்கள் மட்டும்தானா. ஏன்னா காலுக்கு மேல அவங்களை அவர் பார்த்தது கூட இல்லையா. அப்படிப்பட்ட லக்ஷ்மணரை சீதாதேவி கேட்டது என்ன? உன் அண்ணனை கொன்று என்னை அடைவதுதானே உன் எண்ணம்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். வேற வழி இல்லாம லக்ஷ்மணரும் ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டு அண்ணி எக்காரணத்தை கொண்டு இந்த கோட்டை தாண்டி வந்துடாதீங்கன்னு சத்தியம் வாங்கிட்டு அண்ணனை பார்க்க காட்டுக்குள்ள போறாரு. அந்த நேரம் பார்த்து ராவணன் செஞ்ச சூழ்ச்சியால சீதாதேவி லக்ஷ்மணருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்து அந்த தர்ம கோட்டை தாண்டினார். இன்டென்ஷனலா வேணும்னே பண்ணலனாலும் சில நொடிகள் அந்த தர்மத்திலிருந்து மீறினதுனால அதர்மத்தின் பக்கம் இழுக்கப்பட்டாள் சீதை. முடிவு, ராவணன் கவர்ந்து சென்றான். சரி, கடத்திட்டு போன ராவணனாச்சும் சந்தோஷமா இருந்தானா? 7 உலகங்களிலும் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற 5 பேர்களுள் ராவணேஸ்வரனும் ஒருவன். தலை சிறந்த சிவபக்தன், தன்னிகரில்லா ஆட்சி புரிந்தவன். ஆனா இப்பேற்பட்ட ராவணன் மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்ததுங்கிறது அதர்மத்தின் உச்சக்கட்டம். இதை தெரிஞ்ச ராவணனோட தம்பி விபீஷணர் பலமுறை அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. அவன் கேட்கல. கடைசியில விபீஷணர், உன் மக்கள், உன் பசங்க, உறவினர்கள் எல்லாரும் ராமரோட அம்புல சித்திரவதைப்பட்டு அழியறத பார்த்துட்டு நீயும் அழிய போறியான்னு ராவணன் கிட்ட கேட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. ராவணனை விட்டு வந்தவர் ஸ்ரீராமரோட திருவடிகள்ல போய் சரணடைகிறாரு. கும்பகர்ணனும் ராவணனுக்கு தம்பிதான். அவர் என்ன பண்ணாரு, தடவை எந்திரிக்கும் போது சீதையை விட்டுரு, இது சரியில்லைன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போய் தூங்கிட்டாரு. இப்ப கும்பகர்ணனை திரும்ப போருக்காக எழுப்புறாங்க. வந்த கும்பகர்ணன் சொல்றாரா, நீ இன்னும் அந்த பொண்ணை விடலையா, உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சான்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறாரு. அதுக்கு ராவணன் சொல்றான், உன்னை அட்வைஸ் எல்லாம் யாரும் இங்க கேட்கல, உன்னை சோறு போட்டு வளர்த்ததே சண்டை போடதான், ஒழுங்கா போருக்கு கிளம்புங்கிறாரு. அதுக்கு கும்பகர்ணன் சொல்றாராமா, வென்று இங்கு வருவேன் என்று உரைக்கிலேன், விதி வந்தது என் பிடித்து உந்த நின்றது, பொன்றுவேன் பொன்றினால் பொலன்கொள் தோழியை நன்று என நாயக விடுதி நன்று வரோ அப்படின்னாராம். அதாவது நான் போருக்கு போயிட்டு வரேன்னு கூட நான் சொல்ல முடியல, நான் கண்டிப்பா திருப்பி வர மாட்டேன், போர்ல சாகதான் போறேன், விதி என்னை கழுத்தை பிடிச்சு தள்ளுது, அதனால நான் செத்துதான் போக போறேன், நான் செத்து போனதுக்கு அப்புறமாச்சும் நீ அந்த பொண்ணு விட்டுருன்னு சொல்லிட்டு போருக்கு போனாராம். செத்தும் போனாராம் போர்ல. இப்ப விபீஷணருக்கும் கும்பகர்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? விபீஷணர் உற்ற உறவான அண்ணனாயினும் தர்மத்தின் பக்கம் நின்றார், சாதித்தார். ஆனால் கும்பகர்ணனோ அது அதர்மம்னு தெரிஞ்சும் உறவான அண்ணன் பக்கம் நின்றார், உயிரை விட்டார். சரி, தர்மத்தை என்னைக்கும் மீறாத நம்ம ஹீரோ மட்டும் என்ன இதுக்கு விதிவிலக்கா? ஒரு ஆயுதம் இல்லாதவனை போரில் கொள்வது தர்மம் இல்லைன்னு தெரிஞ்சது ராவணனை பல முறை நீ உனக்கு ஆயுதம் இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வான்னு அனுப்பிச்சு வச்ச ஸ்ரீராமர் சீதாதேவியை, அதாவது கற்பு எனும் வார்த்தைக்கு காப்பகமான சீதாதேவியை நீ அக்னி பிரவேசம் செய்து உன் கற்பை நிரூபி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது வனவாசத்துல லக்ஷ்மணரை சாடினதுக்காக கொடுத்த தண்டனை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஸ்ரீராமர் இதை சொன்னது சரியா? ஆஞ்சநேயர் ஹனுமன் ஒரு டைம் இலங்கைக்கு போகும்போது மண்டோதரி அரண்மனையில அசந்து தூங்குறத பார்த்தாராம். அப்ப இது அன்னையா இருக்குமோ அப்படின்னு ஒரு டைம் யோசிச்சவரு, ஸ்ரீராமரை பிரிஞ்சு இவ்வளோ நிம்மதியா அம்மா தூங்க மாட்டாங்க, அதனால இது கண்டிப்பா சீதாதேவியா இருக்க முடியாது என்று முடிவுக்கு வந்தாராம். ஒரு வானரத்துக்கு தெரிஞ்சது கூட வானை அளக்கும் நம்ம ஸ்ரீராமருக்கு தெரியல இல்லையா? என்ன எவ்வளோ காசு பணம் புகழ் இருந்தாலும் தர்மத்தை மீறினால் தண்டனை நிச்சயம். ஜெய் ஸ்ரீராம்.